என் புகழ் அகிலம் எல்லாம் ஓங்க வேண்டும். சுவாமி சொல்கிறேன், இந்த வருணி தருவா வேண்டியதற்கு வரமளிக்கும் வல்லலே உன்னை காண வேண்டும் என்று ஒரே எண்ணத்துடன் மகிழ்ச்சி தேவா, நான் அழைக்க தடை ஒன்றும் இல்லை. தடைக்கமென்று கேள், தடையென்று தருகிறேன். என்ன வர வேண்டும்? எனக்கு சாகா வரம், மேகா உடல், போகா செல்வம், 3 வரங்கள் வேண்டும் சுவாமி. யார் கொடுக்குது? அசுரேந்திரா, நீ கேட்ட 2 வரங்கள், ஆனால் சாகாவரம் என்று கேட்கிறாயே, அது மட்டும் முடியாதப்பா. ஏனென்றால் 84 கோடி ஜீவராசிகளுக்கு பிறப்பு ஒன்று என்றால் இறப்பு ஒன்று அல்லவா? அப்படி இருக்கும் போது நீ கேட்ட வரம் முறையில்லை அப்பா. என்ன கருணார கடவுளே, வேண்டியத வரம் அளிப்பவன் நீ. இன்று வீண்பாதமும் வேடிக்கையான வார்த்தையும் தேவையில்லை. மரியாதையாக நான் கேட்ட வரத்தை கொடுத்து விடு. அசுரேந்திரா, உன்னிடம் நான் சமரம் செய்ய வரல. நீ கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கிறேன். ஆனால் உன்னுடைய குலத்தினாலே உனக்கு அழிவு காலம். என்ன என் குலத்தினாலே அழிய வேண்டுமா? ஆமா. ஆனா சிவனே, என்னடா நீ கொடுத்த வரம் வேடிக்கையாக இருக்கிறது. அசுரேந்திரா, உன்னுடைய குலத்தினாலே தான் உனக்கு அழிவு என்று சொன்னேன். எப்படி தெரியுமா? எப்படி? உனது மகள் மங்களவல்லி இருக்கிறாளே, அவள் வயிற்றில் பிறக்க போகும் குழந்தையால் தான் உனக்கு மரணம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன, என் மகளாலே எனக்கு மரணமா? அட சிவனே, இதை சொல்லவா நீ இங்கு வந்தாய்? அடே மடையா, ஓடிவிடு. அசுரேந்திரா, என்னை சோதித்து பார்க்கிறாய். உன் மகள் மாதமா இருக்கிறாளா இல்லையா என்று நீ மகளை போய் சந்தித்து பார். வருகிறேன். சிவன் கொடுத்த வரம் என்னை சிந்திக்க வைக்கிறது. இப்போதே சொல்கிறேன், அவளை சந்தித்து அவள் ஆணவத்தை அடக்குகிறேன். ஆலயத்தோடு வந்து சாலவுடன் தன்னுடைய தாயார் பிள்ளைக்காக 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 2 குடும்பமானது ஆள் பார்த்து அழுகுவார்கள் ஓடி மூன்று மாதத்து விஷயம். மனோகரி, என்ன இது? வெகு நேரம் ஆகிறது. அம்மா வந்திருக்கேன், வந்துவிட்டேன். மனோகரி, அம்மா என்ன செய்தி கொண்டு வந்திருக்காய்? அம்மா ஒன்றும் கிடையாது. இதோ பார்த்தையா, என்னுடைய கையில் ஒரு பெட்டி இருக்கிறது. இந்த பெட்டி அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இதை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என்று ஓடி வந்தேன். பெட்டியா? ஆமா. யார் கொண்டு வந்து வைத்திருப்பார்? அது எனக்கு தெரியாது. தெரியாது? ஆமா. அப்படியா? அப்படி என்றால் இது எனக்கு சொந்தமான பெட்டி தான். உண்மைதான். ஆகட்டம்மா. என்ன இது? மாம்பழம் இருக்கிறது. மாம்பழமா? யார் கொண்டு வந்து வைத்திருப்பா? எப்போது வந்தது? சரி, ஆகட்டும். மாம்பழம் நன்றாகத்தான் இருக்கிறது. சரி, அரண்மனைக்கு சென்று சாப்பிடலாம். இறந்தவனை சுமந்தவனோ இறந்துட்டான்.
தவத்திற்கு சென்ற மாயாசுரன் தவம் பெற்றானா, சிவனை கண்டானா, ஒன்றுமே தெரியவில்லையே. மாயாசுரா, ஆசீர்வாதிகள் குருதேவா. நீடூழி வாழ வேண்டும் மாயாசுரா. சரி, நீ சிவன் நோக்கி தவம் இருந்தாய் அல்லவா? நீ சிவன் நோக்கி தவம் இருந்தாய் அல்லவா? ஆமா, அந்த தவம் என்ன ஆனது? அத்தனையும் ஜெயமாற்றி குருதேவா. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாயாசுரா. நீ கோரிய தவமும் முடிந்தது. இன்றோடு மங்களவல்லியின் கௌரி விரதமும் முடிந்தது. அதனால் அவள் திருமணம் நடக்காது. நிச்சயமாக அவள் திருமணம் நடக்காது. என்ன மாயாசுரா, அவள் ஒரே ஒரு மகள் அல்லவா? நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் குருதேவா. அவளுக்கு மனம் முடிந்தால் அன்றே என்ன மாயாசுரா, அப்படித்தான் எனக்கு அந்த ஈசனை எனக்கு அளித்த வரம். அதனால் அவள் திருமணம் நடக்கக்கூடாது, நானும் பிணமாக கூடாது. ஈசனை கண்டாயா? தவம் செய்தாயா? வரத்தை வாங்கினாயா? அதுக்கு கேட்பத்தான் ஓடி வந்தேன். நாரதா, நீ கூறியபடியே எல்லாம் நான் நலமாக முடிந்தது. ஒன்றுதான் தவறு.